நான் செல்கின்றேன். காட்டுக்கு சென்று வேட்டையாடி விட்டு சீக்கிரமாக வெற்றிகரமாக வருகின்றேன். என்னை வாழ்த்து வழி அனுப்புங்க. இளவரசே, என்ன நீங்களோ சிங்கம் சிறியவர் அயல்நாடு சென்று பட்டப்படுத்தி முடித்து தாயால் வேட்டை இருந்து ஆமா மாநகரத்துக்கு எப்படி செல்ல வேண்டும், வேட்டை எப்படி ஆட வேண்டும் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆகவே நீங்க வந்த தலைப்பு கொடுத்து அரண்மனையிலே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். எனது தங்கை உனக்கு சிறப்பான விருந்து உபசரிப்பார். அண்ணா அப்படியா? ஆமா, என் தம்பி உத்தமன் அராதவன் அரண்மனைக்கு வந்து விட்டான். அதனால இங்க பாரு, அவன் ஆவிற்கு சரியான அரிசனம் சமைக்கப்பட வேண்டும். என்னங்க கேட்டாலும் எதை கேட்டாலும் தடையில்லாமல் கொடுக்க வேண்டும். அண்ணி அது சுவையான சாப்பாடு. சாப்பாடு பயிர் பிடிக்கல. சரி சரி உண்ட மழைக்கும் தொண்டனுக்கு உறக்கம் உண்டு. அதனால சற்று நேரம் நான் உறங்க வேண்டும். எங்க போய் படுக்க போற? வெளியிலயா? மைத்துனே, மன்னனும் நாடகத்துக்கு போயிருக்காரு. என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, என் தம்பியை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால நீ ஏன் கீழே படுக்க போற? என் மடி மேல படுத்துப்பா. அண்ணி என்ன இது? நான் யாரு? அண்ணி மடி மீது நானும் புறவதா. அண்ணி அண்ணின்னு சொல்றேன். நான் யாரு? அண்ணி தாய்க்கு சமம் சொல்ற. தாய்க்கு சமம் சொல்றேன்ல, தாய் மடி மேல படுத்துக்கோ. என்ன போறேன் அண்ணி? ஒண்ணு நான் அண்ணியா நினைக்கல, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையா நினைக்கிறேன். அமருங்க, நான் அப்படியே உறங்குறேன். அண்ணி நல்லா ஏற்றி வையேன்ட்டேன். அண்ணி பழுக்குத்து படுறப்பா தலையை வைட நல்லா. அண்ணி என்ன? நான் சீக்கிரமா உறங்க வேண்டும் என்றா? உறங்க வேண்டும் என்றா ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க, அந்த கதையை கேட்டுக்கொண்டு நான் உறங்குறேன். மைத்துனா சொல்லுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. அண்ணி தெரிஞ்ச கதையை சொல்லுங்க அண்ணி. சரி, நான் தெரிஞ்ச கதையை சொல்றேன். சீக்கிரமா தூங்குவோம். என்ன நல்லா ஏத்தி வைடா. டேய் இறங்குது படுற தலை. ஏன்டா முட்டு குத்துட்டு உட்காந்துக்கிறேன்? போதுமா? மைத்துனா இந்த நாட்டை உங்க அண்ணன் ஆண்டு கொண்டிருக்கார். உங்க அண்ணனுக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆள்வது யார்? என்னுடைய நாட்டை என்னுடைய அண்ணா ஆண்டு கொண்டிருக்கின்றார். அவர் பிறகு நான் தான் ஆள போகின்றேன். இப்பதான் கரெக்டா பாயிண்ட்லயே வந்துட்டா பாவி. அது மட்டும் இல்ல மைத்துனா, நம்ம நாட்டுல ஒரு வெள்ளி தட்டு இருக்கு. அந்த வெள்ளி தட்டுல ஆனந்தினமும் உங்க அண்ணன் தான் சாப்பிடுவாரு. உங்க அண்ணனும் காணத்துக்கு போயிருக்காரு. யாரா சாப்பிடுறது? அந்த வெள்ளி தட்டுல சாதம் போட்டு கொடுக்க நான் சாப்பிடுறேன். நம்ம நாட்டுல ஒரு குதிரை ஒண்ணு இருக்கு. ஆனந்தினமும் உங்க அண்ணன் தான் குதிரை சவாரி செய்வாரு. உங்க அண்ணனும் இப்ப காணத்துக்கு போயிருக்காரு. யார் குதிரை சவாரி செய்வாங்க? அண்ணி தூங்க உடனே அது மீது அமர்ந்து நான் கண்டிப்பா சவாரி செய்கிறேன். மைத்துனே, நான் கேட்டனே, அனைத்துக்கும் பதில் சொன்னேன். இருந்தாலும் குதிரை குதிரைன்னு சொன்னேனே, அந்த குதிரை தான் நானு. டேய், என் நேர் சவாரி செய்யண்டா.
ஏய் உட்கார்றா. நீ நொண்டிக்காத. ஏய் ரெண்டு பேரும் நொண்டிக்கு உட்காருங்க. ஏய் உட்காரு. ஏய் உட்காரு. வந்தியா போடு போடு. செத்து போ அப்படியே. ஏய் எங்க பாத்துக்கற? ஏய் எங்க பாருங்கடா? ஏய் எந்தாயா? ஏய் என்னடி மொன மணர் முறைக்கிற அப்படியே. ஏய் கம்மனை அடக்கின்னு உட்காரு. என் குடத்துல ஆயிரம் நடக்கும் எதுவும் கேட்கக்கூடாது. கேட்டுனா அடியே கேட்டுரு. வாடா நான் வச்சாடி வரியா? ஏய் நான் போற போங்க. என்னங்க நிலத்து ரத்தம் எட்டி பத்தி விட இந்த ஆடு நமக்கு சொந்தமாக இன்னும் ஒரு சின்ன என்ன வேலை? அந்த கேட்டு பையன் கேட்டு பையன் ஐயோ அவனை நான் தான் பண்ணா. அவன் தப்பாரு அப்படியேங்க. சரிங்க யாருக்கு பாவத்தை செய்த நாங்கள் அதிகார பாவிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நல்லா இருந்த குடும்பத்தில் அழகை பிரித்து விட்டார்களே. கூட பிறந்த தம்பி ஒரு வார்த்தை கேட்காமல் என்னுடைய அண்ணன் என்னை சாட்டை கொண்டு வாட்டி வளர்த்து விட்டாரே. ஐயோ நல்லா இருந்த குடும்பத்தை நாள்வாக பிரித்து விட்டார்கள் நன்றிகின்றவர்கள். என்னை பெற்றிருந்த தாய் தந்தை இருந்திருந்தா இது போன்ற நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்குமா? எனக்கு ஏற்பட்டிருக்குமா? ஐயோ கூட பிறந்த தங்கையோ சொன்னாலே அவளுடைய வார்த்தை கூட நான் கேட்கவில்லையே. அவள் நல்லவள் இல்லை என்று அவளை அடி என்று அடுத்து இன்று முதல் எனக்கு நீ தங்கையே கிடையாது, நான் அவனுக்கு அண்ணனை கிடையாது, நாட்டு விட்டு போடி வாடி என்று ஏறளவு பேசிவிட்டது. என்னுடைய தங்கை கொடுத்த சாபம் தானா எனக்கு? புத்தனகி நீ எங்கே இருக்கின்றாய் அம்மா? இந்த அண்ணனை பார்க்க வரமாட்டாயா? இந்த அண்ணனை பார்த்து ஆறுதல் வந்து பேச மாட்டாய் அம்மா? ஒத்தே புள்ளிய மரம் நல்ல மரம், நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடித்து சாஞ்சதம்மா, காத்தடித்து சாஞ்சதனா எந்த மனவாடுதம்மா.
பறவை இனி நான் விண்ணில் பறக்கத்தான் முடியுமா? உறவே இல்லாத இந்த பறவை இனி நான் உயிரோடு வாழத்தான் முடியுமா? இறைவா, என் வாழ்வை அழித்தானே, நான் வஞ்சி என்ன பாவம் செய்தேன், எரித்தானே, காதல் என்னும் ஓர் கடிதம், இன்னும் காதல் என்னும் ஓர் கடிதம், வாழ்வை அழித்தானே, நான் வஞ்சி என்ன பாவம் செய்தேன், எரித்தானே, காதல் என்னும் ஓர் கடிதம், இன்னும் காதல் என்னும் ஓர் கடிதம். பக்கத்தில் பழம் இருக்கே, பக்கத்தில் பழம் இருக்கே, இங்கு பாலோடு தேன் இருக்கே, நான் உண்ணாமல் தனிமையில் உட்கார்ந்தே மங்கையில், உட்கார்ந்தே மங்கையில், பாலை அழுத்தாயே, நான் உன்னையே நிலைத்திருந்தேன், இங்கு உறவாட ஓடி வந்தேன், நான் உன்னையே நிலைத்திருந்தேன், இங்கு உறவாட ஓடி வந்தேன், என் ஆசை அண்ணாவே என்னை விட்டு போனதுங்க, என்னை விட்டு போனதுங்க, பாவை அழித்தானே, வந்து என்ன காதல் என்னும் பள்ளியிலே கற்று வந்த காதல் மன்னன், இன்னும் காதல் என்னும் பள்ளியிலே இங்கு கற்று வந்த காதல் மன்னன், காதல் என்னும் பள்ளியிலே கதை படிக்கே வருவானா, இங்கே கதை படிக்கே வருவானா, அவர் வண்ணங்கள் கண்ணழகன் சீராதிருப்பாளோ, பாவைகளே, இன்னும் பாவைகளே. இறுதியாக எதற்காக உயிர் வாழ வேண்டும்? இனிமேல் உயிரோட வாழவே கூடாது இறைவா, வாழவே கூடாது. தங்கச்சி முத்தழகி, பாவி மன்னித்து விடம்மா, அந்த பாவி மன்னித்து. என்னன்னா சொல்றீங்க? உன்னுடைய வார்த்தை கேட்கவில்லையே. சரிகார பாவிகள் நம்முடைய நாட்டினுடைய தளபதி வார்த்தை கேட்டு, அண்ணியுடைய வார்த்தை கேட்டு, உன்னை ஜாஸ்தி பேசி என்ன சாட்டை கொண்டு வாட்டி வளர்த்து விட்டதாம்மா. இந்த முதலுக்கு உனக்கு அண்ணன் அவனுக்கு தங்க அப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா உங்களுக்கு இப்பேற்பட்ட நிலைமை என்றால் அண்ணனுக்கு என்ன நிலைமை பார்த்தீங்களா?
ஆனால் அவருக்கு என்ன நடந்திருக்கிறது, ஏது நடந்திருக்கிறது ஒன்றுமே புரியவில்லை. அவர் எப்பொழுது பார்க்க போகிறோம் அண்ணா? அண்ணனை பார்க்கணும். அண்ணனே கிடையாதும்மா. என்னண்ணா சொல்றீங்க? அவன் அளவிலே கிடையாது. என்னண்ணா சொல்றீங்க? தொட்டு தாலி கட்டிய மனைவி வார்த்தை கேட்டு நாட்டை கொண்டு வாட்டி மறைத்து ஆடை வியாபார நாட்டு விட்டு போட பார்க்க வேண்டும் என்று சொன்னமா இந்த பாய் பெங்களூர் மாநகரத்தைச் சேர்ந்த கமல் வள்ளியம்மல் என சொல்லுகிறார். அவர் இருவரும் சேர்ந்து எனக்காக 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னார் குடும்ப நலமுடன் வாழ எல்லாம் அல்ல மாரியம்மனை வேண்டுகிறேன். சொல்லுங்க அண்ணா. அண்ணா எனக்கு ரொம்ப பசியா இருக்குண்ணா. ஆமா அண்ணா. அப்படி என்றால் அம்மனுடைய ஆலயம் சென்றால் அப்படி அண்ணா சீக்கிரம் புறப்படுங்கள், போகலாம். மரக்கேணி மாந்தர்க்கே கற்றனை துருமறிவு இன்று வல்லவர் வாக்குப்படி ஆதி பராசக்தி மனத்தில் பராக்கிரவர்மனுக்கு மகளாக வான்விடி என பெயர் பெற்றே சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என் தந்தையை பார்க்க வேண்டும். அப்பா எங்கம்மா போய் வர? தேடிங்கிறேன் நானு. அப்படியாப்பா? ஆமாம்மா. அப்பா இருந்தாலும் அவனுக்கு வயசாகி போச்சு. அப்பா போத நேரத்தப்பா எனக்கு என்ன வயதாகிறது? என்னம்மா சின்னந்திரிய வயசு தானப்பா? இல்லம்மா, உனக்கு கல்யாணம் செய்யணும் எனக்கு ஆசை. போத நேரத்துப்பா எனக்கோ விளையாடுற வயசு. எனக்கு இப்பொழுது திருமணம் விளையாடிக்கிட்டே இருப்ப. ஆமாப்பா, வயசாகி போச்சு. திருமணம் ஒன்று நடந்தால்
அதற்கு ஒரு நிபந்தனை ஒன்று இருக்கிறது. என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை தெரியுமா? ஆ. என் கனவில் அம்மன் உரைத்தபடி யார் நான் கோலமிட்டு அந்த கோலத்தை மிதைக்காம போறாங்களோ அவங்களே அவர்தான் என்னுடைய கணவர். கணவர். ஆமாப்பா. அப்படியே செய்யலாமா? புறப்படுமா? அம்மன் ஆலயம். என் மகளை மாரி கோலம் இருப்போம் யாருமே கிடையாது. எவ்வளவு அருமையா போட்டுருக்காங்க பாரு.